2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்க வேண்டியது. கவர்மெண்ட் டக்குன்னு அது என்ன நடக்கும் அப்படின்றத சுதாரிச்சுட்டு, இந்த படத்துலலாம் ஒரு டைம் பாம் வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப அதுல ரெட் கலர் ஒயரை கட் பண்றதா இல்ல கிரீன் கலர் ஒயரை கட் பண்றதான்னு ஒரு தாட் ஒரு 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 சீன் காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி கரெக்டா அந்த பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் தரப்புல இருந்து கிரீன் கலர் ஒயரை கட் பண்ணி அந்த பாமை ஆக்சுவலா டிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுலன்னா கோல்டோட பிரைஸ்ல. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஏப்ரல் 19 அக்ஷய திருதியை. எல்லாருக்கும் அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போறதும் ஆக்சுவலி கோல்டை பத்தி தான். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் கோல்டு இம்போர்ட்டை ஹால்ட் நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்தது. என்ன நிறுத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மும்பை போர்ட்ல ஒரு 5000 கிலோ தங்கம், ஒரு 8000 கிலோ வெள்ளி கஸ்டம்ஸ்ல இருந்து வெளியில எடுக்க முடியாம இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்தது. என்னடா இது, அக்ஷய திருதியை வருது, கோல்டை வெளியில எடுக்க முடியல, நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்க, இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருந்தா கோல்டோட பிரைஸ் கண்ணா பின்னான்னு ஏற ஆரம்பிச்சிருமே அப்படின்னு அந்த நியூஸை பார்த்தவங்க தரப்புல இருந்து எல்லாரும் சொன்னதை நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காருன்னு வைங்களேன். யார் உள்ளே வராங்க, யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன எடுத்துகிட்டு வராங்க போகிறாங்கன்றது முதற்கொண்டு எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கோல்டு எவ்வளவு, யார் இதுக்குள்ளே கொண்டு வரணும், யார் வெளியில் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போடுறது இவங்க தான். இவங்களுக்கு தெரியாமல் யாரும் கோல்டை இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணிட முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸையோ இல்லை ஏஜென்சிஸையோ நாமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கோல்டை இம்போர்ட் பண்ணி இங்கே கொடுங்க, லீகலாக இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க ஒரு சில பேங்க்ஸை. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, இந்த எம்எம்டிசி, எஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா. இதே விஷயத்தை இன்னுமே டீட்டெயில்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது எப்படி நகைக்கடையில் மட்டும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேஷன் மாறிட்டே இருக்குது அப்படின்ற வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது இந்த இடத்துல ஷார்ட்டாக நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஏப்ரல் 2025 டிஜிஎஃப்டி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இந்த வருஷம் இந்த குறிப்பிட்ட பேங்க்ஸ், இந்த ஏஜென்சிஸ் கோல்டை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது மார்ச் 31, 2026. ஏப்ரல் 1 புது ஆர்டர் வரணும். பட் அந்த ஆர்டர் வரலை. எல்லா டீலர்ஸும் அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் ஏப்ரல் 5 வரும், ஏப்ரல் 10 வரும், ஏப்ரல் 15 வரும் அப்படின்னு பார்த்தா 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் டிஜிஎஃப்டிலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து கோல்டு போர்ட்டுக்கு வந்துருச்சு. போர்ட்டுக்கு வந்தது கஸ்டம்ஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் பரவ ஆரம்பிச்சுது. ஸோ மீடியா ஹவுசஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மாதிரி கோல்டு போர்ட்லேயே மாட்டிகிட்டு இருக்காமே, நீங்கள் புது ஆர்டர்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நகைக்கடை ஓனர்ஸ்டெல்லாம் மும்பையில், டெல்லியில், இந்த மாதிரியான இடங்களில் நகைக்கடை ஓனர்ஸ்டெல்லாம் இன்டர்வியூ கேட்கும்போது அதுதான் லாக் ஆகிடுச்சுங்கிறது தெரியுது. அப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா, ஆர்டர் எடுக்கிறப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும், வெளியில் அவங்க எப்போ விடுவாங்க, அந்த கோல்டை விடுவாங்கன்றது தெரியாது. அதனால் கோல்டு ப்ரைஸ் ஏறிடும். அது எங்களுக்கு பெரிய தலைவலியாக ஆகிடும்ன்றதுனால நாங்கள் புது ஆர்டர்ஸ் எடுக்கிறதையே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு கோல்டு ஸ்டக் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் 5 டன் கோல்டு இன்னைய தேதிக்கு ஒரு கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 7600 கோடி ரூபாய் மதிப்பான கோல்டு, அதே மாதிரி 8 டன் சில்வர், அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கலாம். ஸோ 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோல்டு அண்ட் சில்வர் மும்பை போர்ட்டுக்கு உள்ள மாட்டிட்டு இருக்கு. இது ஏறக்குறைய $1 பில்லியன். பில்லியன், மில்லியன் கிடையாது, பில்லியன். சரி, இப்போ கோல்டு உள்ள சிக்கிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கோல்டு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய கோல்டுக்கெல்லாம் பிரீமியம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா இதுக்கு மேல கோல்டு சப்ளை இருக்காது. அதனால நீங்க அதிகமா இருக்கக்கூடிய கோல்டுக்கு அதிகமா பணம் கொடுத்து வாங்குங்கன்னு எல்லா நகைக்கடைக்காரங்களும் கோல்டை ஏத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் தான் அந்த நியூஸா ஆக்சுவலா பரவ ஆரம்பிச்சது. ஸோ டிஜிஎஃப்டி ஏன் இந்த ஆர்டரை கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, ராய்டர்ஸ் தான் முதல்ல இந்த நியூஸை வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ராய்டர்ஸ்க்கு எங்களுக்கு யாரும் கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் பிஹைண்ட் த சோர்சஸ் அன்அஃபிஷியலா அதுக்கு ஒரு 3 காரணம் சொல்றாங்க. இந்த 3 காரணிகள் தான் கோல்டோட பிரைஸ் எப்படி இந்தியாவில் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயம். 1, ருப்பியோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கோல்டு இம்போர்ட்டை ஹால்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ரீசன் நம்பர் 1, ஏன் அப்படின்னு கேட்டால், கோல்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாலரில் கொடுக்கணும். டாலரில் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறையும்.
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ ருப்பி வேல்யூ திரும்பவும் நீங்கள் ஏற்றுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னா திரும்பவும் டாலரை விற்கணும். இது ஒரு லூப்பில் போய்கிட்டே இருக்கும். கையில் இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் காலி ஆகிடுங்கிறதுனால இப்போ கோல்டா முக்கியம். க்ரூட் ஆயில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஈரான் வார் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப கோல்டு முக்கியமா அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பிஹைண்ட் த ஸ்கிரீன் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஹால்ட், இம்போர்ட்டுக்கான ஹால்ட் போயிட்டு இருக்கோ அப்படின்றது அன்அஃபிஷியலா வந்த செய்தி. ரெண்டாவது ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஈரான்ல அந்த கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஆயில் ஆல்ரெடி விலை ஜாஸ்தியா இருக்கு. நாம அதிகமான பணம் கொடுத்து ஆயிலை இம்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இதனால நம்மளுடைய டெபிசிட் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஆல்ரெடி ஜாஸ்தியா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கோல்டை இம்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியமா, அதனால அதுக்கான பெர்மிஷன் கொடுக்காம அமைதியா போர்ட்லயே கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் விட்டுட்டாங்களோ அப்படின்றது ரெண்டாவது அன்அஃபிஷியல் நியூஸ். மூணாவது ரீசன் ரொம்ப முக்கியமானது. எஃப்டிஏவை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனால கவர்மெண்ட் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எஃப்டிஏ அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவும் தாய்லாண்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு அக்ரிமெண்ட். அது என்ன அப்படின்னா, என் கண்ட்ரியிலிருந்து ஒரு பொருள் உங்களுக்கு வந்தா டாக்ஸ் கிடையாது, உங்க கண்ட்ரியிலிருந்து எங்களுக்கு ஒரு பொருள் வந்தா நாங்க டாக்ஸ் போட மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்துக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளவரா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவரு சுவிட்சர்லாண்ட்லயோ லண்டன்லயோ கோல்டை வாங்குறாரு. கோல்டை வாங்கிட்டு அந்த கோல்டை தாய்லாந்துக்கு அனுப்புறாரு. தாய்லாந்துக்கு அனுப்பி அங்க மினிமலா கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த கோல்டு பாரை செயினாவோ மோதிரமாவோ ஒரு எனி அதர் ஆர்னமெண்ட்ஸ் பேசிக்கா ஒரு ஆர்னமெண்டா மாத்தி அதை ஜுவல்லரியா கணக்கு காமிச்சு அதை இந்தியாக்குள்ள டாக்ஸ் இல்லாம தாய்லாந்துல இருந்து உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்தியாக்குள்ள அதை எடுத்துட்டு வந்தா 6% இம்போர்ட் டியூட்டி பே பண்ணணும். அவங்க என்ன ஒரு செயின் 2 செயினா எடுத்துட்டு வர போறாங்க? அவங்க எப்படியும் கிலோ கணக்குல எடுத்துட்டு வர போறாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் இதுல டாக்ஸ்ல இருந்து மட்டுமே வரி மிச்சமாகும். அப்படிங்கிறதுனால ஜென்ரலாவே இந்த வேலையை இந்த எஃப்டிஏவை யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் நோட் பண்றாங்க. தாய்லாந்துல இருந்து நிறைய ஜுவல்லரி இம்போர்ட் ஆகுது. என்னடா இது, இந்த எஃப்டிஏ போடுறதுக்கு முன்னாடி இம்போர்ட்ஸ் கம்மியா இருந்தது, எஃப்டிஏ நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னு இம்போர்ட்ஸ் தாய்லாந்துல இருந்து பயங்கரமா வந்துகிட்டு இருக்கே, என்னது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இதை ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டியை எவேட் பண்றதுக்காக ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. உடனே டிஜிஎஃப்டி என்ன பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கோல்டு ஜுவல்லரிக்கான இம்போர்ட் பாலிசி ஏற்கனவே ஃப்ரீ அப்படின்னு இருந்ததை நோ, ஃப்ரீ கிடையாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ அப்படின்னா எந்த லைசன்ஸும் வேண்டாம், ஸ்பெஷல் பர்மிஷன் எதுவும் வாங்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. வேற ஏப்ரல் 1ஆம் தேதியில அவங்க என்ன அதை மாத்திருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மாத்தினாங்க. ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது டிஜிஎஃப்டி கிட்ட நீங்க லைசன்ஸ் வாங்குறது மேண்டேட்டரி, அப்ளிகேஷன் போடணும், அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவ் பண்ணப்பட்ட பர்சன்ஸ் தான் கோல்டையோ இல்ல ஜுவல்லரியோ இம்போர்ட் பண்ண முடியும். இதுல எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க இனிமேல் அதை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்போ ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் பிப்ரவரியில இத்தாலியில ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்லாம் கொடுத்துட்டு ஷிப்மெண்ட் அந்த நகையோட மார்ச்ல கிளம்பி வருது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு ஏப்ரலுக்கு மேல ஆயிடும். ஸோ இத்தாலியிலிருந்து கிளம்பும் போது அதுக்கு டாக்ஸ் கிடையாது. இங்க வரும்போது இந்த ரூலை மாத்தினதுனால அதிகமா டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஜுவல்லர் மாட்டிப்பாரு. ஒரு சிலர் ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காக நியாயமா பிசினஸ் பண்ணக்கூடியவங்களும் இதுல பெரிய அளவுல மாட்டுறாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் கவர்மெண்ட் அமைதியா இந்த கோல்டு பேனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல டக்குன்னு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன, 12 பேங்க்ஸ் அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கோல்டை இம்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த இதுக்கான டிலே அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு விளக்கமும் கவர்மெண்ட் தரப்பில் கொடுக்கப்படல. ஆனால் அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேங்க்ஸை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எஸ் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளமை மத்திய அரசு கவனிக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அக்ஷய திருதியான இன்னைக்கு நீங்கள் போய் நகைக்கடையில் கோல்டு வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டுக்கான சப்ளை குறைஞ்சிருச்சு மேடம், அதனால கோல்டோட பிரைஸ் ஏறிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கோல்டோட பிரைஸ் நகைக்கடைக்காரங்க டிசைட் பண்றது இல்லை அப்படின்னாலும் கோல்டுக்கான சப்ளை ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது ஆகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கரெக்டாக உள்ள இன்டர்வியூன் ஆகி அந்த டிக்கிங் பாமை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு யாராவது கோல்டு வாங்க போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வாங்க போற கோல்டுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கட்டும். குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முடிஞ்சா ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். இந்த மாதிரியான ட்ரேட் விஷயங்கள்லாம் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிற பேஸ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.